ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் டிசைன் எப்படி பண்ணேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது ஒரு 2 kg 2 டயர் டுவல் ஃப்ளேவர்ட் கேக். பாட்டம் டயர் மேங்கோ ஃப்ளேவர்லையும் டாப் டயர் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்லையும் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே சூப்பராக க்ரம் கோட்டிங் முடிச்சு மெயினைசிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக்கோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ஒயிட் வித் பீச் கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேக்கில் சூப்பராக ஷார்ப் பிக்சர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா சைட்ஸில் இந்த மாதிரி பீச் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காமிக்கும். டாப் டயருக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே மாதிரியே பாட்டம் டயருக்கும் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக க்ரீம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டு ஷார்ப் பிக்சர்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பீச் கலர் ஆட் பண்ணிவிட்டு சேம் இங்கேயுமே நம்ம ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக்கை ஸ்டாக் பண்ணிக்கலாம். கேக் ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி டின் வச்சு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கேக் அலைன்மெண்ட்டாக கிடைக்கும். இப்போ கேக் சூப்பராக ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 கேக்ஸுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரா இன்செர்ட் பண்ணிவிட்டு கேக்கை சுற்றியுமே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு பேபியோட நேம் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுவுமே கேக்கோட ஃப்ரண்ட்டில் சூப்பராக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்பர் 1 டாப்பர் கேக்கோட சைட்ஸ் அண்ட் டாப்பில் கொஞ்சமாக ஃபாக்ஸ் பால்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கிளைண்ட் கேட்ட மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸும் ஆட் பண்ணிவிட்டு கேக் டிசைன் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கேக்கோட ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸ் வேணும் அப்படின்னா ரியா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.